உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 17 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 26 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது:
தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீது அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகு தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்கும் வேண்டும் என விரும்புகிறேன். நீதி உள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நவீன உலகிலே பணம் பெருகுது, அறிவு பெருகுது, பதவி பெருகுது, அதிகாரம் பெருகுது, படிப்பு பெருகுது, சொத்து பெருகுது, நகைகள் பெருகுது. ஆனால் இறைவன் விரும்புகின்ற அந்த ஒற்றுமை உறவு, ஒரே சமூக உணர்வு குறைந்து கொண்டே போவது பார்க்கிறோம். கூட்டம் கூடுவது எளிதான காரியம், ஆனால் ஒன்றுபடுவதுதான் கடினம் என்று குறிப்பிடுகிறார் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். மேலும் வால்டர் என்ற அறிஞர் வளமான நாட்டின் மக்கள் ஒற்றுமை உணர்வு உள்ளவர்களாகவும் நாகரிகம் பண்பாடு வாய்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்று கூறுவார். எல்லா உயிரினங்களுமே ஒரே சமூகம் என்ற உணர்வோடு தான் வாழ்கின்றன. விலங்குகளான எறும்புகள் சேர்ந்தே உணவு தேடும். காக்கைகள் தன் சுற்றத்தை அழைத்தே உணவு உண்ணும். சிங்கங்கள் கூட்டமாகவே வேட்டையாடி உணவு உண்ணும். பறவைகள் கூட்டமாகவே கடல் தாண்டும். ஆனால் இந்த மனிதமினம் மட்டும்தான் ஒரே சமூகம் என்ற வார்த்தையை காற்றாய் பறக்க விட்டு விட்டது. ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகளுமே சேர்ந்து உண்பதற்கு முடியவில்லை. கணவன் தனியாக, மனைவி தனியாக, பிள்ளைகள் தனியாக, பிள்ளைகளுக்குள்ளே தனித்தனியாக. வெட்கம், கேவலம், வருத்தம். ஆனால் இயேசு அமைத்த இறையாட்சி ஒற்றுமை நிறையாட்சி. ஏனென்றால் அவர் எல்லோருக்காகவும் கடவுளிடம் மன்றாடுகிறார். அது மட்டுமல்லாமல் எல்லா மக்களினங்களுக்கும் புதுமை செய்தார். எதன் அடிப்படையில் என்று பார்க்கும்போது அன்பின் அடிப்படையிலே தான். எனவே நம்முடைய அறிமுகம் எதன் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பின் அடிப்படையிலே தான் இருக்க வேண்டும் ஒழிய அறிவின் அடிப்படையிலே நம்முடைய அறிமுகம் இருக்க வேண்டிய தேவையில்லை என்கிறார் ஆண்டவர். அன்பின் சமூகமாய் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை இயேசுவினுடைய இறையாட்சி கனவு. ஆனால் அதற்கான சலுகைகளை அமைத்து கொடுக்கின்றார். ஆனால் பாவியான சக்கை வீட்டுக்கு செல்கிறார். ஒதுக்கப்பட்ட சமூகமாக கருதப்பட்ட பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு செல்கிறார். அதனால தான் செல்கிறார். தீட்டு என சமுதாயம் கூறிய பெண்ணின் இரத்தப்போக்கை தொட்டு குணமாக்குகின்றார். அதனால தான் அன்பின் காரணமாக இயேசு ஒரே சமூகமாக உருவாக வேண்டும், உருவாக்கப்படத்தான் உருவகமாக செய்து காட்டினார். அதன் விளைவாகத்தான் தன் தந்தையிடம் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றார். அவர்கள் யாவரும் ஒன்றாய் இருப்பார்களாக. ஒரே எண்ணம், ஒரே இனம், ஒரு தாய் வயிற்றின் குழந்தை என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இயேசு காட்டி கொடுப்பதற்கு முன்னால் கொடுக்கக்கூடிய இறுதி உரையாக இன்றைய வாசகம் அமைந்திருக்கிறது. இந்த உரையில் இயேசு சீடர்களுக்கு அறிவுரை கொடுக்கவில்லை. எப்படி நற்செய்தி பணியை செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தரவில்லை. மாறாக என்ன செய்ய வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டுகிறார். கடவுளிடம் ஜெபிக்கிறார். யாருக்காக? அவருக்காக அல்ல, இவ்வுலகத்திற்காக. யோவான் நற்செய்தியாளர் உலகம் என்று குறிப்பிடுவது இயேசுவை நம்பாமல் அவருக்கு எதிராக இருந்தவர்களைத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஜெபிக்கின்ற போது தன்னை நம்பியவர்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் ஜெபிக்கிறார். எல்லாரையும் தன் பிள்ளைகளாக பார்த்தார் என்பதற்கு இந்த நற்செய்தி பகுதியே சான்றாக இருப்பதை காணலாம். கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் வெறுக்கப்படலாம், பிற மதத்தினரால் துன்புறுத்தப்படலாம், கேலி கிண்டலுக்கு கூட ஆளாகலாம். ஆனால் நாம் அவர்களுக்காக, நம் எதிரிகளாக கருதுவோர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதுதான் திருத்தந்தை அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை.
இதைத்தான் இயேசுவை தனித்துவமான தலைவராக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இவ்வுலக தலைவர்களைப் போல் தங்களுக்கு எதிரானவர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டிவிடாமல் எதிரிகளும் பாவிகளும் மனம் திரும்ப இறைவனிடம் மன்றாடுவோம், நாம் நமக்காக ஜெபிக்காமல் மற்றவர்களுக்காக ஜெயிப்பதிலே ஆர்வம் காட்டுவோம் என்பதைத்தான் இன்றைய நாள் நமக்கு எதிர்பார்க்கிறது. இயேசு ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறார். எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக, முழுமையாக ஒன்றித்திருப்பார்களாக என்று ஜெபிக்கிறார். இயேசுவின் இந்த ஜெபம் மக்கள் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதில் அவருக்குள்ள ஆசையையும் ஆர்வத்தையும் எண்பிக்கிறது. அதே வேளையில் இந்த ஒன்றித்து வாழுகிற ஒற்றுமை வாழ்வில் மனிதன் எத்தனை சிக்கல்களை சந்திக்கிறான், எவையெல்லாம் மனிதனின் ஒற்றுமையை பிளவுபடுத்துகிறது என்பதையும் சிந்திக்க தூண்டுகிறார். சின்ன சின்ன காரணங்கள் கணவன் மனைவியை பிரித்து விடுகிறது. ஒரு அடி நிலம், ஒரு வரப்பு அண்ணன் தம்பியை அந்நியனாக்கி விடுகிறது. 2 கிராம் அல்லது 1 கிராம் தங்கம் அக்காள் தங்கையை கட்சிக்காரியாக்கி விடுகிறது. சில பொருட்கள் உறவை உடைத்து விடுகிறது. சில வெறிகள் சமூக ஒற்றுமையை குலைத்து விடுகிறது. சில அதிகார திமிர்கள் சமூகத்தையே புரட்டி போடுகிறது. சில சுயநலங்கள் நட்பில் வளரும் ஒற்றுமையை காட்டி கொடுத்து விடுகிறது. இப்படியெல்லாம் மனிதன் பிளவுபடுகிறான், ஒற்றுமையை இழப்பான் என்பதை இயேசு அறிந்து அவனுக்காக ஜெபிக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு ஜெபிக்கிறார். மனிதனை ஒன்றுபட்டு வாழ அழைக்கிறார். நம் குடும்பத்தின் ஒற்றுமையை சிதைப்பது எது, உறவில் விரிசலை உண்டாக்குவது எது, சமூகத்திலே சமயத்திலே பிரிவினை ஏற்படுத்துவது எது, அடையாளம் காண்போம். இயேசுவோடு ஜெபித்து ஒன்றித்து வாழுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் உம்மோடு உறவாடி ஒன்றித்து செயல்பட அருள்தாரும். ஆமேன். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா,
அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம் இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம் தந்தை கடவுளின் அன்பினிலே ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே தூய ஆவியின் ஒளியிலே உருவாகுவோம் இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இறை மக்கள் குழுமமே வாழும் திருஅவையா திருமுழுக்கால் நாமெல்லாம் உறுப்பினரா இறை மக்கள் குழுமமே வாழும் திருஅவையா திருமுழுக்கால் நாமெல்லாம் உறுப்பினரா உயர்வு தாழ்வு என்று மையம் விளிம்பு என்று பிரிவினை இங்கு இல்லையே பெண்கள் ஆண்கள் என்னும் திருநிலை பொதுநிலை ஏற்ற தாழ்வு இங்கு இல்லையே அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம் காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம் விளிம்பு நிலையில் வாடும் எளியோர் குரலுக்கு கனிவாலே செவி கொடுப்போம் பிரசபை பலபத மக்களோடு உளம் திறந்து உரையாடுவோம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம் இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம் தந்தை கடவுளின் அன்பினிலே ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே தூய ஆவியின் ஒளியினிலே இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும்
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.